வாக்யஜ்ஞேன கல்பதாம். மேதாவி புருஷோ வித்வான் ஊஹாபோஹ விசக்ஷணः அதிகாரி ஆத்மவித்யாயாம் உக்தலக்ஷணலக்ஷிதः. மேதாவி புருஷோ வித்வான் ஊஹாபோஹ விசக்ஷணः அதிகாரி ஆத்மவித்யாயாம் உக்தலக்ஷணலக்ஷிதः. முதல்ல புருஷா தகுதியெல்லாம் சொல்கிறார். இன்னும் இருக்குது, தகுதி ஆரம்பிக்கிறார். அதாவது ஸ்ட்ராங் மைண்டோடு இருக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், புருஷா மனிதன் அர்த்தம் இங்கே. அதாவது அடிக்கடி திடீர்னு பயம் வந்துடக்கூடாது. சுவாமி, என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ எனக்கு கவலையாக இருக்குது, என் வயசான காலத்தில் என்ன ஆக போகிறேனோ தெரியல அப்படின்னு ரொம்ப திடீர்னு பயந்துட்டான்னு. சுவாமி, எனக்கு நாளாக ரொம்ப பயம் அதிகமாகுது அப்படின்னா, ஏன்ப்பா பயம் அதிகமாகுது? எல்லாமே இருக்கே, உனக்கு என்ன குறைன்னா? என்னமோ தெரியல, உள்ளூர என்னவோ பண்ணுறதுன்னா. என்ன பண்ண முடியும்? தைரியமாக உறுதியாக ஊக்கம். இந்த இடத்துல புருஷ சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? ஊக்கமுடையவனாக இருக்க வேண்டும். அதாவது ஆன்மீக வாழ்க்கையை கடைப்பிடிப்பதில் ஊக்கம் நன்றாக இருக்க வேண்டும். மோட்சத்தில் அடிக்கடி என்னது திடீர்னு என்னென்னா, அன்னைக்கு ரொம்ப ஆசையாக இருந்ததெல்லாம் படிக்கணும்னு இப்போ ஆசையே போயிடுது சுவாமின்னு. அப்படி தான். அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் அங்கே மிஸ் பண்ணிட்டேனேன்னு தோணுது. இப்போ என்ன சொல்லுவானா மாட்டானா? இங்கே இருக்கிற போது என்னென்ன இக்கரைக்கு அக்கறை பச்சை, அங்கே போன உடனே என்ன பண்ணுவோம்? ஐயோ இதுக்கு ஆசிரமமே பரவாயில்ல அப்படின்னு வருவான். இங்கே இருக்கிற போது என்ன தோணும்னா, அங்கே போனால் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம், இங்கே எல்லாம் ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், கட்டுப்பாடு ரொம்ப ஓவராக இருக்குது. இதுதான் இருக்கும். அது நல்லதுக்கு தானே, நம்மளோட வாழ்க்கையை சரியாக வச்சா தானே முன்னேற முடியும். இல்லை கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்தா அப்புறம் என்ன, கொஞ்சம் எவ்வளோ கொடுக்கணும்ப்பா சொல்லு அப்படின்னா. அதாவது சாப்பிட்டா கொஞ்சம் தூங்குறதுக்கு டைம் கொடுக்கணும், அப்புறம் முழிச்சா சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும், அப்புறம் கொஞ்சம் தூங்கணும். இதாங்க சுவாமி, வேறு ஒன்றும் இல்லை. கிளாஸ் வாரத்துக்கு ஒன்று வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒன்றும் சொல்லலைப்பா, நானாக சும்மா சொல்கிறேன். நீங்களாம் அப்படி இல்லை, உத்தமமான சிஷ்யர்கள் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இருந்தாலும் அப்போது புருஷனாக என்ன, ஊக்கமாக இருக்கும். எந்த காரணத்தை கொண்டும் ஊக்கம் அது கைவிடே. படிக்கிறதுல ரொம்ப ஆசையோடு இருக்கணும். புருஷன் ஸ்ட்ராங் மைண்டாக இருக்கணும். அடிக்கடி தளர்ந்து போகக்கூடாது, டிப்ரெஷன் வரக்கூடாது, அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அப்படி இல்லை, யாராவது இது மாதிரி நமக்கு சுற்றி வர அப்படிலாம் ஆள்லாம் இருக்கும், சொல்லுவான், நீ இந்த வயசுலேயே வந்துட்டியா பாவ், ஏன்பா வீட்டில் ரொம்ப பிரச்சனையா அப்படிம்பான். என்ன எனக்கு பிரச்சனை தான், உனக்கு என்னையான்னா? இல்லை நான் ரொம்ப அன்பாக கேட்குறேன் அப்படின்னு. அன்பு இதில் தெரியாதுப்பா, வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாதுப்பா. ஏதோ கேட்டாலும் கேட்பான். நமக்கே ஊக்கம் தகராறில் இருக்குது. இவன் சுற்றி வர வேறு தூபம் போட்டான்னா என்ன ஆகிறது? ஆக ஊக்கம் வேணும். புருஷா அது போராது. அப்புறம் என்னதுன்னா வித்வான். வித்வான்னா என்ன அர்த்தம்? விவேகி. அடுத்தது விவேகி. விவேகின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வாழ்க்கையில் மோட்சம்தான் வேணும், நமக்கு இதெல்லாம் வேண்டாம், இந்த பணம் குடும்பம் இதெல்லாம் சும்மா பேருக்கு தான், இதெல்லாம் பம்மாத்து, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, எல்லாம் இருக்குது நல்லது தான், ஆனால் ரொம்ப அளவுக்கு மீறி போகக்கூடாது, தர்மமாக இருந்தால் பரவாயில்லை. அதனால் என்னென்னா வித்வான் விவேகி. நமக்கு பரம புருஷார்த்தந்தான் லட்சியம். இந்த உடம்புலேருந்து உயிர் பிரிகிற போது சந்தோஷமாக பை பை சொல்லணும் உடம்புக்கு. ஓ பஞ்சபூதங்களே, உங்களுக்கு நன்றி, உங்கள் அருளால் பஞ்சீகரணம் செய்யப்பட்ட பஞ்சபூதமாகிய பாஞ்சபௌதிக சரீரத்தை கொடுத்தீர்கள், அந்த உடலை வைத்துக்கொண்டு நான் உய்வு பெற்றேன்,
உங்களுக்கு நன்றி, சென்று வாருங்கள்னு இந்த பஞ்சபூதமான இந்த உடம்பை பை பை சொல்லி அனுப்பிச்சு விடணும். அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது வைராகிய சதகத்தில் கடைசியில் இருக்குது. பர்திருஹரி சொல்கிறார், மாதர் மேதினி தாத்த மாருத சகே சுபந்தோ ஜல, ஓ பூமி தாயே அப்படி சொல்லி காற்றாகிய தந்தை, அதாவது அம்மா பூமாதேவி தான் அம்மாவாம், காற்று தான் அப்பாவாம். வைராகிய சதகத்தில் கடைசியில் இருக்கு. மாதர் மேதினி தாத்த மாருத சகே சுபந்தோ ஜல, தண்ணீரை பார்த்து உறவினனாகிய தண்ணீரே. உடம்புல அதெல்லாம் இருக்குது. உடம்புக்குள்ளே தண்ணீர் இருக்குது, உடம்புக்குள்ளே காற்று போயின்னு இருக்குது, உடம்புக்குள்ளே நெருப்பு இருக்குது. எல்லாம் இருந்தால் தானே உடம்பு. இதில் ஏதாவது ஒன்று தகராறு பண்ணாலும் அவ்வளோதான். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதல் வழினா காற்று, வாத பித்த கபம் அப்படியே போடுறார். வழி முதலாக எண்ணிய 3 அப்படின்னு. அது எதுக்கு சொன்னேன்னா, வித்வான்னு சொன்னால் அழிவது எது அழியாதது எது என்பதை அறிந்திருப்பவனே வித்வான், மாறுவது எது மாறாதது எது என்பதை அறிந்திருப்பவனே வித்வான். வித்வான்னா அறிவாளி. விவேகி நித்யானித்ய வஸ்து விவேகி, தர்மாதர்ம விவேகி, நித்யானித்ய வஸ்து விவேகி. எப்படி உலகத்தில் வாழணும் அவனுக்கு எல்லாம் தெரியும். லௌகிக விவேகம், வாழ்க்கை இந்த உடம்பை நடத்துறதுக்கான லௌகிக விவேகமும் இருக்குது. அதே மாதிரி எது தர்மம் எது அதர்மங்கிற விவேகமும் அவனுக்கு இருக்குது. எது வாழ்க்கையில் நிலைச்சு நிற்கும் நிற்காதுங்கிற விவேகமும் இருக்குது. அதில் வாழ்க்கையில் அதை உணர்றான். சும்மா வெறுமனே அது புஸ்தகத்தில் இல்லை, உணர்றான். ஆக நித்யா லௌகிக விவேகி, தர்மாதர்ம விவேகி, நித்யானித்ய விவேகி, இதெல்லாம் இருந்தால் தான் ஒருத்தனுக்கு நித்யானித்ய விவேகமே வரும். ஆக வித்வான். அதுக்காக என்ன பண்ணுறான், அது மாத்திரம் இல்லை, ஊஹா போக விசக்ஷணா, ஊக அபோக விசக்ஷணா. ஒரு ஆசிரியர் பாடம் சொல்லி கொடுத்தா கூட எதை எடுத்துக்கணும், வாழ்க்கையில் எதை தள்ளணும். ஆசிரியர் பாடம் நடத்தினாலும் சரி, வாழ்க்கையில் இப்போ எல்லோரும் பேசுவாங்க, பக்கத்தில் வீட்டுக்காரன் இருக்கிறவங்க எல்லாம் பெரிய அறிவாளின்னு நினச்சின்னு பேசுவான் நிறைய. அப்படி பேசுகிற போது அவன் சொல்கிறத எதை எடுத்துக்கணும் எதை விடணுங்கிறது தெரியணும். அதுக்கு குறளில் இருக்குது, சில குறள்லாம் இருக்குது. பயனில சொல்லாமைன்னு 10 குறள் இருக்குது. அப்புறம் சொல் வன்மைன்னு ஒரு குறள் இருக்குது. 10 குறள் இருக்குது. சொல் வன்மை அப்படின்னு அமைச்சனுக்கு வேண்டியது. எப்படி பேசணும், எப்படி எதை எடுத்துக்கணும் எதை தள்ளணும். ஒருத்தர் பேசுகிறாருன்னா, இப்போ நானே பேசுகிறப்போ திடீர்னு ஏதோ லௌகிக விஷயம் ஒன்று பேசுகிறேன் உதாரணத்துக்காக, அதை எடுத்துன்னு நோட் பண்ணிட்டு நான் அது சொல்லலைப்பா, சும்மா ஜோக், இதுக்கு விஷயம் புரியறதுக்காக சொன்னேன். அது நான் சொல்கிறது இதைத்தான் சொல்லிகிட்டு இருக்கேன்னா, சாமி சொல்கிற ஜோக்காக எழுதுறதுக்கு வந்திருக்கோம். நான் ஏதோ புரியறதுக்காக கொஞ்சம் சொல்கிறேனே தவிர அது ஜோக்கில் தாத்பரியம் கிடையாது. இப்போ எதை தள்ளணும் எதை எடுத்துக்கணும். ஊகம்னு சொன்னால் ஊகிச்சு புரிஞ்சுக்கிறது, யுக்தி. என்ன தான் நான் பேசுகிற போது என்ன இன்டென்ஷன், இது நியாயசாஸ்திரம் படிச்சிருக்கணும், நியாயசாஸ்திரம் படிச்சிருக்கணும். ஆக இவனுக்கு இப்போ சாஸ்திரத்தோட தாத்பரியம் என்னன்னு தெரியணும். இப்போ நமக்கு உதாரணத்துக்கு இந்த ஸ்லோகத்தை நம்ம மாத்திரம் 15வது ஸ்லோகத்தை தூக்கி 14வது ஸ்லோகத்தில் போட்டுக்கோ, 14வது ஸ்லோகத்தை 15ஆக வச்சுக்கிட்டால் நமக்கு படிக்கிறதுக்கு ஆர்டரில் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதை நான் மாற்றலை, நம்ம அவங்க எப்படி போட்டிருக்காங்களோ அதிலே போயிட்டோம். ஏன்னா அவர் பேசுகிறவர் ஒரு மூடில் பேசுகிறார், எழுதுகிறவர் அது எழுதுகிற போது அவர் ஒரு ஆர்டரில் எழுதிகிட்டே போயிடுறார். அப்புறம் இது விட்டு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதுகிறார். அவரை ரீஅரேஞ்ச் பண்ணி பண்ணலாம், அவரே பண்ணலாம். பண்ணலே அவர் பண்ணிட்டாருன்னு சொன்னால் அவங்களோட வார்த்தையை மதிக்கிறோம், அதை அப்படியே எடுத்துக்கிறோம். நாம் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாமே தவிர அந்த ஆர்டரை நம்ம மாற்றுறதில்லை. இப்போ திருவள்ளுவர் குறளர் சில பேர்லாம் வைப்பு முறையை மாற்றுறாங்க, சொல்கிறதுக்காக இது பண்ணலாம். ஆனால் அதில் அவங்க எப்படி சொன்னாங்களோ அது ஒரு அருள் நிலையில் சொல்லியிருக்கலாம், என்ன அதுக்கப்புறம் விட்டு போனதுன்னு சொல்லி சேர்க்கலாம், அது வேறு விஷயம். இப்போ எல்லாருமே ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணால் நம்ம ஒரு டீடு தயார் பண்ணுறோம். ஆனால் அதுக்கப்புறம் நமக்கு கருத்துக்கள்லாம் வருது, வாழ்க்கோ இப்படி இருக்கோ, இதனால் இப்படி பிரச்சனை வரும்போது புதுசாக டீடு அமெண்ட்மெண்ட் பண்ணுறோம். இது இந்த ஒரு கிளாஸ் சேர்ப்போம் அப்படி சொல்லி ட்ரஸ்ட்டு மீட்டிங்கில் பேசி இதெல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருங்கிறது இப்போ தான் தெரியுதுன்னு சொல்லி சுவாமி விவேகானந்தரே ராமகிருஷ்ண மடத்தை உருவாக்கின போது எக்ஸலண்ட் டீடு எழுதியிருக்கார். ரொம்ப அற்புதமாக ராமகிருஷ்ண மடத்துக்கு ஒரு
எப்படி நடத்தணும்னு எழுதி வச்சுருக்கார். அதில் நிறைய சேர்த்துருக்கார். அப்புறம் பின்னால் இதை சேர்க்கணும் அதை சேர்க்கணும்லாம் சேர்த்து வச்சுருக்காரு. அது மாதிரி எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஊகா போக விசக்ஷணான்னா சாமர்த்தியசாலி. அதுக்கு இங்கே வர என்ன சொல்கிறாருன்னா, தர்க்க மீமாம்சா சம்ஸ்கிருத புத்தித்வங்கிறார். ஊகா போக விசக்ஷணாங்கிறதுக்கு தர்க்கசாஸ்திரம் படிச்சிருக்கணும், மீமாம்சா சாஸ்திரம் படிச்சிருக்கணும். அபோகம்னா இது வந்து இப்போ பகவத்கீதையில் எந்த போர்ஷன் நமக்கு முக்கியம் அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து இல்லை சுவாமி முதல்ல கதை சொல்கிறாங்க பாருங்கள், அதுதான் ரொம்ப நல்லா இருக்கு. அர்ஜுனன் வந்து இந்த சங்க ஊதினா, பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ அப்படின்னு, அதுதான் நமக்கு முக்கியம். திருதராஷ்டிரன் வந்து சஞ்சயன்கிட்ட பேசினா, அதெல்லாம் நாம் தள்ளத்தக்க, அதெல்லாம் கதைப்பகுதி. கதைப்பகுதி முக்கியமாக, கதையின் மூலம் அர்ஜுனன் கிருஷ்ணன் மூலமாக பேசப்பட்ட விஷயம் நமக்கு முக்கியமாக. நிறைய பேர் வந்து கேட்பான், சுவாமி இந்த பகவத்கீதை கிருஷ்ணர் சொன்னார் இல்லையா? ஆமாம் சொன்னார். சொல்கிற போது மற்றவங்களாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க சுவாமி? இவங்க 700 ஸ்லோகம் சொல்கிற வரைக்கும், நீங்கள் சொல்கிறதுக்கே 5-6 வருஷம் ஆகுது, சில பேர் 10 வருஷம் கூட சொல்லிகிட்டு இருக்கான், அது வரைக்கும் இவங்க எங்கே போனாங்க சுவாமி அப்படின்னு. அப்புறம் ரொம்ப சீரியஸாக, இது ஏன் அர்ஜுனனுக்கு சொன்னார் இல்லை வந்து கேட்பான். அர்ஜுனன் கேட்டான் அதனால் அர்ஜுனுக்கு சொன்னார். ஓஹோ, இது ரொம்ப சீரியஸ் கொஸ்டின். என்ன சப்ஜெக்ட் மேட்டர் இருக்குது? சரி, வேறு ஏதாவது பகவத்கீதையிலேருந்து வேறு என்ன தெரிஞ்சுக்கிட்டேப்பா சொல்லு பார்ப்போம்னா. இல்லை எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு. எத்தனை நாளான்னா 25 வருஷமா. அது எப்படி 700 ஸ்லோகம் சொல்கிற வரைக்கும் குதிரை தண்ணி குடிச்சுதா இல்லையா? எல்லாம் கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன தோணும்? அது மாதிரி இதெல்லாம் என்னது சம்பந்தம் இல்லை. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேனே, இது வேணுமான்னு கேட்டால் இது புரியறதுக்காக வேணும். இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் நமக்கு இதில் மெயின் சப்ஜெக்ட் என்ன, அதுதான் மீமாம்சான்னு. நமக்கு தேவை என்னவோ அதை எடுத்துக்கணும். அது கதைப்பகுதி இருக்கலாம், சில விஷயங்கள் சொல்லிக்கலாம். அது வந்து மனசை தயார்படுத்துறதுக்காக சொல்கிறார். வியாசர் வந்து இப்படி தேர் வந்தது, இங்கே வந்தாங்க, நின்னாங்க, அர்ஜுன மனசு இப்படி இருந்தது அப்படின்னு வர்ணனை பண்ணுறார். அது எதுக்குன்னா நம்ம அதை நம்ம மைண்டும் ப்ரிப்பேர் ஆகணுங்கிறதுக்காக. ஆனால் அதில் தாத்பரியம் இல்லை, நமக்கு ஞானம்தான் முக்கியம். அது மாதிரி அதெல்லாம் நீக்கிடணும். ஆனால் அது சொல்ல வேண்டியிருக்கும். சொன்னாலும் அந்த கருத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவமோ அவ்வளோ முக்கியத்துவம் தான் கொடுக்கணும். ஆக இப்போ இங்கே ஆசிரமத்திலேயே சில இதெல்லாம் ப்ராப்ளம் வரும். அவர் வந்து என்னை இப்படி சொன்னார் அப்படி, நீங்கள் அவரை கொஸ்டின் பண்ணுங்கிறாங்க எங்கிட்ட வந்து. இந்த மாதிரி இதெல்லாம் என் வேலை இல்லை. ஆசிரமத்தில் 1000 பேர் 1000 சொல்லின்னு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்குறதுக்காக அவர், நீங்கள் எதுக்கு வந்தேம்மா இங்கே, எதுக்கு வந்தீங்க நீங்களாம் அப்படின்னா, படிக்கிறது தானே வந்தேன். படிக்கிறத பாரு, கடவுளை வழிபடுறத பாரு. இல்லை என்ன இருந்தாலும் கேட்கணும் அப்படின்னா நம்மளால் அது முடியாது. இப்படியே கேட்க ஆரம்பித்தா அந்த பிரச்சனை கூடிகிட்டே போகும். அது ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக மாறிவிடுறது, கௌரவ விஷயமாக மாறிவிடுது. இப்படிலாம் பண்ணுறாங்க. நீ என்ன சாமியார், நீங்கள் நான் எவ்வளோ துக்கத்தில் இருக்கேன்னா, நீ துக்கத்தில் இருக்க, உன் ப்ராப்ளம். அப்படி தான் சொல்லுவோம். இங்கே ஆனந்தத்தை தான் சொல்லியிருக்கு, ஆனந்தமாக இருங்கள் தான் போட்டிருக்கு. போட்ட என்ன பிரயோஜனம்? ஏன் துக்கம் போகலையேன்னா, நீ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு சக்தி வேணும். ஆசிரமத்தில் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்துடுவோமா? ப்ராப்ளத்தை இருக்கிற ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு வந்திருக்கோமா? நம்ம பண்ணக்கூடாது. எதுக்கு இதுனா ஊஹா போக விசக்ஷணம். அதே மாதிரி சாஸ்திரத்துலேயும் இப்படிலாம் வரும். இப்போ படிக்கிறப்ப உபநிஷத்துக்குள்ளெலாம் வரும், சிலதெல்லாம் வரும். எதெல்லாம் முக்கியமோ அதை மாத்திரம்தான் சொல்லுவோம். இதெல்லாம் அதில் சொல்லியிருந்தாலும் அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அவ்வளோ முக்கியத்துவம் தான் கொடுக்கணும். ஊஹா போக விசக்ஷணா. அப்புறம் மேதாவின்னா என்ன அர்த்தம்னா, நான் திடீர்னு கேட்குறேன், சாதன பஞ்சகத்தில் 5 ஸ்லோகம் சொன்னேனேப்பா, சொல்லுங்க பார்ப்போம் 5 ஸ்லோகம் அப்படின்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சொல்லணும், ஒப்பிக்கணும். மேதாவின்னா ஞாபக சக்தி வேணும். மேதாவி சொன்னால், அதாவது குரு சொல்கிற போது கிரகிச்சுக்கிற சக்தி வேணும், கிரகிச்சதை மறக்காமல் இருக்கிற சக்தி. கிரகண சக்தி, தாரணாசக்தி, கிராஸ்பிங் பவர் அண்ட் ரீட்டைனிங் பவர்
அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில், இத்தனையும் சேர்த்து தான் மேதாவி. அதாவது மனப்பாடம் பண்ணணும். அது 2 சாஸ்திரம். மேதாவின்னு சொன்னால் இன்னொரு அர்த்தம் இருக்குது. எல்லாத்தையும் விவேக சூடாமணி முழுக்க மனப்பாடம் பண்ணுங்கப்பா, நான் புக்கு போட்டு கொடுத்து விட்றேன், ஸ்லோகத்தையும் சொல்லி கொடுத்து விட்றேன், நீங்கள் எல்லாம் ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணிடணும். நான் திடீர்னு கேட்பேன், ஏற்கனவே அந்த ஸ்லோகத்தில் சொன்னாரே 12வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா, இப்படி யோசித்து பார்த்தா 12வது ஸ்லோகம் ஞாபகத்துக்கு வரணும், என்ன நல்லாயிருக்கும். அப்போ சாஸ்திரம் நமக்குள்ளே இருக்கும், புஸ்தகத்தில் இல்லை. புஸ்தகேன பவித்தவியம், மஸ்தகே பவித்தவியம்னா. புஸ்தகத்தில் இருந்து மஸ்தகம்னா தலை, மண்டைக்குள்ள மூளை. ஆக இதில் தலையில் இருக்கணும்ப்பா. நீ படித்ததெல்லாம் மறந்துட்டா என்ன பிரயோஜனம்? மறக்கக்கூடாது. மறக்கிறது பாபமாக சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். படித்த சாஸ்திரத்தை மறக்கிறது பாபம்னு சொல்லியிருக்கு. லௌகிக விஷயங்கள்லாம் மறந்தால் புண்ணியம். எனக்கு மறக்கவே இல்லை சுவாமிஜி, கல்யாணம் ஆன புதுசில் எங்கள் மாமியார் சொன்னது இன்னும் மறக்கலைன்னா, தலையில் எழுத்து உனக்கு தூக்கிட்டே போவேன்னா. ஆனால் நீங்கள் எத்தனையோ வருஷமாக கிளாஸ் எடுக்கிறீங்க, ஒரு ஸ்லோகம் கூட மனசில் போக மாட்டேங்கிறது. என்ன பண்ணுறது? ஆக இதெல்லாம் மேதாவின்னு அனர்த்தம். மேதாவி சொன்னால் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறது, என்னெல்லாம் இருக்குது, படிக்கிறதெல்லாம் மறக்கக்கூடாது, ஸ்லோகமும் மறக்கக்கூடாது. திருக்குறளை மனப்பாடம் பண்ணணும், அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டால் தெரியணும். அப்படி இருந்தால் அது மனசுக்குள்ளேயே இருக்கணும், மேதாவியாக இருக்கணுங்கிறார். வேதாந்தம் படிக்கிறதுக்கு இந்த இன்டலெக்சுவல் குவாலிஃபிகேஷன்ஸ், வேல்யூஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் இன்டலெக்சுவல் குவாலிஃபிகேஷன், அறிவுபூர்வமான தகுதிகள். வேதாந்தம் நல்லா படித்து நல்ல மனசுக்குள்ளே போகணும்னா அதுக்குள்ளேயே தகுதிகளை சொல்கிறார். ஆக வித்வானாக இருக்கணும். இவர் என்ன சொல்கிறார்னா மேதாவி. இதெல்லாம் எதுக்குன்னா பலன் சித்திக்கிறதுக்காகத்தான், பலன் சித்திக்கிறதுக்கு தான். ரொம்ப அழகாக சொல்கிறார். தீர் தாரணாவதி மேதா அப்படின்னு காமிக்கிறார். இது கோஷாத் கிருஷ்ருத அர்த்த தாரண க்ஷம புத்திமான். அதாவது கேட்ட விஷயங்களை மனசுக்குள்ள நன்றாக வச்சுக்கக்கூடிய சக்தி படைத்த புத்தியுடையவன். மேதா அஸ்தி இது வித்பத்யா மேதாவி. வித்வான்னா என்ன அர்த்தம்னா, அதனால் இவனுக்கு காவியம், கோஷம், வியாக்கரணம் படிச்சிருக்கணுமா. காவியம்னா ரகுவம்ச மகாகாவியம், கோஷம்னா டிக்ஷனரி படிச்சிருக்கணுங்கிற. டிக்ஷனரியெல்லாம் மனப்பாடமாக இருக்கணும். அமர கோஷமெல்லாம் படித்தோம் இல்லையா, அப்படி நிற்கிறது இது. அமர கோஷமெல்லாம் ஞாபகம் இருக்கணும். அஜரா நிர்ஜரா தேவாக மறக்கக்கூடாது. அது கோஷம் ஞாபகம் இருக்கணும். அதுதான் வித்வானுக்கு அர்த்தம் சொல்கிறார். நான் ஒரு அர்த்தம் சொன்னேன், இதில் சந்திரசேகர பாரதி சுவாமிகள் இதெல்லாம் சொல்கிறார். ஏன்னா விவேகி வரப்போகிறது இன்னொன்று. அதனால் இந்த இடத்துல வித்வான்னு சொன்னால் அதை எடுத்துக்கிறது தான் நல்லது. ஏன்னா அப்போ தான் அவனுக்கு நாலெட்ஜ் இருக்கும். குரு சொல்கிற போதே அவனுக்கு நிறைய ஞாபகத்துக்கு வரும். ஓ, இது ரகுவம்சத்தில் இப்படி சொல்லியிருக்கேன், அந்த குமார சம்பவத்தில் காளிதாசர் இப்படி சொல்லியிருக்காரு, தாய்மானவர் பாட்டில் இப்படி இருக்கேன், திருவள்ளுவர் இங்கே இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அப்போ அந்த வித்தை விருத்தியா அதை சொல்கிறார். அப்புறம் ஊஹா போக விசக்ஷணான்னு சொன்னால் தர்க்கசாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம். தர்க்கசாஸ்திரம்னா எப்படியெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்கிறது, எக்ஸாம்பிளை ஞாபகம் வச்சுக்கிறது. அப்புறம் மீமாம்சா சாஸ்திரம்னா எது சென்ட்ரல் தீம், சுவாமிஜி பேசுகிறதுனுடைய சென்ட்ரல் தீம் என்ன, மெயின் டீச்சிங் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. சாஸ்திரத்தில் இதெல்லாம் நிறைய படிக்க தான் தெரியும். நிறைய படித்த பிறகு ஒரு 5-6 வருஷம் கழித்து பார்த்தா தெரியும், ஆஹா இத்தனை விஷயம் வந்திருக்கே, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக அதை படித்து நம்ம கல்வி வளர்ந்துருக்கு அப்படின்னு தெரியும். க்ஷணசா கணசைவ வித்யாம் அர்த்தஞ்ச சாதயேத் க்ஷணத்தியாகே குதோ வித்யா கணத்தியாகே குதோ தனம். க்ஷணத்துக்கு க்ஷணம் பணத்தையும் சம்பாதி, படிப்பையும் சம்பாதி. க்ஷணத்துக்கு க்ஷணம் பணத்தை செலவு பண்ணிப்பார், படிப்பை செலவு பண்ணிப்பார், எது வளருதுன்னு சொல்லி ஒரு ஸ்லோகம். க்ஷணசா கணசைவ வித்யாம் அர்த்தஞ்ச சாதயேத் க்ஷணத்தியாகே குதோ வித்யா கணத்தியாகே குதோ தனம். அப்படி ஒரு ஸ்லோகம். அல்ல இதெல்லாம் ஊஹா என்னெல்லாம் லக்ஷணம் புருஷாக்கு நான் சொல்லிட்டேன், அவர் அதெல்லாம் சொல்லலை. அவன்தான் என்னென்ன ஆத்ம வித்யாயாம் அதிகாரி. புருஷாக்கு நானே அர்த்தம் சொல்லிட்டேன், புருஷாக்கெல்லாம் இவர் அர்த்தம் சொல்லலை. நம்ம புருஷா
புருஷன்னா சாதாரணமாக ஆண் சொல்கிறது, மனிதன்னு போட்டுக்கணும். ஆண் சொல்லிட்டேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வீக் மைண்ட் இல்லாதவன் அர்த்தம். சோர்ந்து போக மாட்டான், எதுக்கும் எதையும் தாங்கும், சூழ்நிலையெல்லாம் தாங்கிப்பான். தாங்கிட்டு வந்த குறிக்கோள் என்ன? வந்த குறிக்கோள் தத்துவ ஞானத்தை பெற்று முக்தி அடையிறது தான் குறிக்கோள். அதைத்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேனே தவிர இதெல்லாம் சின்ன சின்ன சில்லற விஷயங்கள்லாம் டோட்டலி இக்னோர், அதை சிறிதும் மதிக்க மாட்டேன். அது சரி, காரியம் வேண்டு போயிட்டே இருப்போம். ஆத்ம வித்யாயாம் அதிகாரி, இவன் தான் ஆத்ம வித்யில அதிகாரி, தகுதியுடையவன். உக்தலக்ஷண லக்ஷிதா. உக்தலக்ஷண லக்ஷிதான்னு அர்த்தம் மேலே சொல்லப்பட்ட லக்ஷணங்கள். 8வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பித்து 15வது ஸ்லோகம் வரைக்கும் சொன்ன கருத்துக்கள்ங்கிறார். உக்தலக்ஷண லக்ஷிதா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்கிறார். அவனுக்கு இதெல்லாம் தெரியணும். ஞானத்தினால தான் மோட்சம், அதெல்லாம் தெரியணும். மோட்சம் மோட்சத்தை அடையிறது தான் வாழ்க்கையோட குறிக்கோள் நம்பர் 1. அது ஞானத்தினால தான் அடைய முடியும். 2வது, கர்மத்தினால அடைய முடியாது. 3வது, அது குருக்கிட்ட தான் போய் படிக்கணும். அதுக்கு எனக்கு பலன் வேணும்னா எனக்கு தகுதி வேணும். இடம் காலமெல்லாம் முக்கியமாக இருந்தாலும் ரொம்ப முக்கியம் சொல்ல முடியாது. இத்தனையும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் இதுக்கப்புறம் எப்படி இருக்கணும்னா, வித்வானாக இருக்கணும், ஊஹா போக விசக்ஷணனாக இருக்கணும், மேதாவியாக இருக்கணும். இதெல்லாம் இந்த குவாலிஃபிகேஷனை டெவலப் பண்ணணும், கல்டிவேட் பண்ணணும். எப்படி சுவாமின்னா, இது மாதிரி சத்சங்கத்தில் இருந்துகிட்டே இருந்தால் அது டெவலப் ஆகும். என்னைக்கா ஒரு நாள் அனுகிரகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நம்ம பல நாள் பண்ணின பூஜையோட பலன் வேலை செய்கிற போது தெரிய ஆரம்பிக்கும். ஆஹா, என்னமா ஒர்க் பண்ணுறது அப்படி தெரியும். முதல்ல தெரியாது. என்னைக்கா ஒரு நாள் கொடுப்பார் கடவுள். இந்த உடம்புல இல்லாட்டாலும் வேறு உடம்புலையாக கொடுத்துருவார் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்தோம்னா நிச்சயமாக வந்துடும். இன்னும் வரலையே அப்படின்னு ஏங்கப்படாது. என்ன பணமாக இது, டைம் எடுக்கும். பணம் கூட வந்துட்டு போயிடும். ஆனால் இது கண்டிப்பாக நம்ம பண்ணுற எந்த கர்மமும் பூஜை காலம்பரை நம்ம எழுந்து பண்ணுற வழிபாடெல்லாம் வீணாக போகுமா? அதுக்கெல்லாம் பலன், உத்தமமான பலன் கிடைக்கத்தான் போகிறது. பண்ணுற போதே சந்தோஷமாக பண்ணினா உத்தமம். இல்லாட்டாலும் என்றைக்காவது இப்போ என்ன இவ்வளோலாம் கஷ்டப்படுறேன், இன்னும் பலன் கிடைக்கலையே அப்படின்னா கவலைப்படாத. பண்ணுறதையே சந்தோஷமாக நினச்சிக்கிட்டியானா நல்லது. இல்லை பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, பலனை நினச்சி தான் பண்ணின்னு இருக்கேன்னா என்றைக்கா ஒரு நாள் நல்ல பலன் கிடைக்கும். நான் சொல்லலை, கிருஷ்ணர் சொல்கிறார், நகி கல்யாணகிருத் கஷ்டித்து துர்கத்திம் தாத்த கச்சதி. நல்ல காரியம் செய்கிறவன் ஒரு நாளும் வீணாக போக மாட்டான் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னது பொய்யாகுமா? பொய்யாகாது. நான் கவனிச்சுக்கிறேங்கிறார், பொய்யாக இல்லையே. யோகக்ஷேமம் வகாமியகம், உன்னோட வாழ்க்கைக்கு தேவையானதை நான் பார்த்துக்கிறேங்கிறார் கிருஷ்ணர். இல்லை என்ன கஷ்டம் நமக்கு? மேதாவி புருஷோ வித்வான் ஊஹா போஹ விசக்ஷணஹ அதிகாரி ஆத்ம வித்யாயாம் உக்தலக்ஷணலக்ஷிதः. மேதாவி புருஷோ வித்வான் ஊஹா போஹ விசக்ஷணः அதிகாரி ஆத்ம வித்யாயாம் உக்தலக்ஷணலக்ஷிதः.